தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். மாதவி கோவலனை பிரிஞ்சதுக்கு அப்புறமா கண்ணகி அனுபவிச்ச எல்லா துயரங்களையும் விட அதிகமாவே அனுபவிக்கிறா. மாதவிக்கு தன்னை சுத்தி யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. மாதவியோட தோழியான வசந்தமாலா அப்பப்போ மாதவிய பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போறா. கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு போய் கண்ணகியோட சிலம்ப அடகு வச்சு அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு அந்த பணத்தை ஒரு வியாபாரத்துக்கு முதலா போட்டு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மதுரையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பூம்புகார்ல இருந்து நடந்த ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு தோப்பு சேர்றாங்க. அங்க ஒரு சமண பெண் துறவி வாழ்ந்து வராங்க. அவங்கதான் கவுந்தியடிகள். அவங்கள கோவலனும் கண்ணகியும் சந்திச்சு அவங்களோட பயணத்தை பத்தி கவுந்தியடிகள் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட கவுந்தியடிகள் கொஞ்ச நேரம் அவங்கள அங்கேயே ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா போக சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கோவலனும் கண்ணகியும் அங்க கிடைச்ச பழங்களை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறாங்க. ரொம்பவும் சோர்வா இருக்கிற கண்ணகிய பார்த்த கவுந்தியடிகள் அவங்களும் மதுரைக்கு வரதா சொல்லி அவங்க கூட கிளம்புறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க 3 பேரும் உறையூருக்கு வராங்க. அவங்க அங்க வந்த சமயம் இருட்ட ஆரம்பிச்சிருது. தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியறத கவுந்தியடிகள் பாக்குறாங்க. அதோ தூரத்துல விளக்குகள் தெரியுது. அது ஒரு சாரணர்கள் விடுதி. அங்க போனா அங்க இருக்கவங்க நம்மள ரொம்ப நல்லா பிரியமா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி 3 பேரும் சாரணர்கள் தங்கி இருக்கிற விடுதிய அடையறாங்க. கவுந்தியடிகள் சொன்ன மாதிரியே சாரணர்கள் வந்த 3 பேருக்கும் எல்லா வசதிகளையும் அவங்களோட தேவைகள் அறிஞ்சு செஞ்சு தராங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்பின் காரணமா 3 பேரும் அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நல்லா தூங்கி போயிடுறாங்க. மறுநாள் விடியற் காலையில எல்லாரும் எழுந்து பயணத்தை தொடர்றாங்க. தெற்கு திசையில போகணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. மதுரைக்கு போற சரியான வழி இவங்க 3 பேருக்குமே தெரியல. அதனால அப்பப்ப வழியில எதிர்படுறவங்கள வழி கேட்டுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்படி வழி கேட்கறது கூட எல்லார்கிட்டையும் கேட்டுற முடியாது. ரொம்ப தூரம் யார் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்துதான் வழி கேட்க வேண்டிய அவசியமும் இருந்தது. அப்படி கேட்கலனா தவறான வழியில போறதுக்கான வாய்ப்புகளும் ஆபத்துகளும் அதிகமாவே இருந்தது. அன்னைக்கு ரொம்ப நேரமா நடந்தும் இவங்க கண்ணுல யாருமே படல. ஏறக்குறைய மதிய வேளையும் வந்துருச்சு. என்ன செய்யறது? தொடர்ந்து நடக்கலாமா இல்ல இங்கேயே எங்கேயாவது பார்த்து ஓய்வு எடுத்துக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தூரத்துல யாரோ வர மாதிரி தெரியுது.